மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ விசாரணை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு புகாரை முதலில் கையில் எடுத்து வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த முறைகேட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிந்து கடந்த மார்ச் 21 அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது. இந்த மாதம் 20 கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டால் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த சூழலில் மதுபான கொள்கை வழக்கில் 2 நாட்களுக்கு முன்பு கெஜ்ரிவாலை சிபிஐயும் கைது செய்துள்ளது. 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றத்தில் சிபிஐ சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறப்பட்டிருப்பதாக புகார் கூறப்படும் நிலையில் இதில் மூளையாக செயல்பட்டதோடு அந்த பணத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கும் கெஜ்ரிவால் பயன்படுத்தினார் என்பது சிபிஐ தொடர்ந்துள்ள வழக்காகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.